அன்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய பேருந்து வாங்கல் உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 3000 பேருந்துகள் இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. எனவே புதிய பேருந்துகள் வந்த பிறகு அங்கங்கே வழித்தட நீட்டிப்பிற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. எந்த வழித்தட குறிப்பாக தேவை என்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எழுத்து மூலமாக தந்தால் துறை ரீதியாக அவை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு விரைவாக அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அவருடைய தொகுதியிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு நேரடி இணைப்பு வேண்டும் என்று பல்வேறு ஊர்களை குறிப்பிட்டிருக்கிறார். அவற்றையும் எழுத்துப்பூர்வமாக தந்தால் எந்த பேருந்துகளை நீட்டித்து அவற்றை இணைக்க முடியும் என்பதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பாலாஜி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்போரூர் தொகுதி தையூர் பகுதியில் ஏற்கனவே மாநகர போக்குவரத்து பணிமனை அமைப்பதற்கான திட்டம் இருந்ததாக அறிகிறேன். அதை நிறைவேற்றி தருவதற்கு அமைச்சர் முன்வருவாரா என்றும் அந்த பகுதியிலே போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இடம் கூட்டுறவு மூலம் ஒதுக்கப்பட்டிருக்கூடிய இடத்தை சமூக விரோதிகள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். போக்குவரத்து தொழிலாளருடைய நலனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாட்டிலே பேருந்து கட்டண உயர்வு இல்லாமல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பழைய பேருந்து கட்டண அளவிலேயே பேருந்துகளை இயக்குவதற்கு உத்தரவிட்டு பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருப்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அறிவார்கள். எனவே அதன் காரணமாக நம்முடைய போக்குவரத்து கழகங்களில் போதிய நிதி இல்லாத காரணத்தினால் புதிய பணிமனை அமைக்கின்ற போது அதற்கு சிரமமாக இருக்கிறது. கடந்த ஆண்டு இதேபோன்று பணிமனை அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு ஊரகம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைத்தபோது அவருடைய சொந்த ஏற்பாட்டில் அதை செய்தால் அதை தருவோம் என்று உத்தரவாதம் அளித்தேன். அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதே போன்று மாண்புமிகு உறுப்பினர் உதயசூரியன் அவர்களும் மாண்புமிகு தமிழரசி அவர்களும் நம்ம கரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அவர்களும் அவர்களே அமைத்து தருவதாக உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். எனவே சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேயே அவற்றை அமைத்துக் கொள்வதற்கு தாங்கள் முன்வந்தால் அவற்றை கூடிய விரைவில் செய்து தருவதற்கு நம்முடைய போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பொன்னுசாமி.